கடந்த சில மாதங்களுக்கு முன் தக்காளி, வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் விலை உயர்ந்தது இல்லத்தரசிகள் கண்களில் கண்ணீரை வரவைத்தது. ஆனால் தற்போது ஈரான் இஸ்ரேல் போர் தாக்கத்தால் விவசாயிகள், காய்கறி விற்பனையாளர்கள் உட்பட பலரும் அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக நடத்தி வரும் போரால் உலக நாடுகள் ஆட்டம் கண்டு போய் உள்ளது. அந்த வகையில் நம் நாட்டு மக்களையும் விட்டு வைக்காமல் வீடு மற்றும் உணவக சமையலில் கை வைத்துவிட்டது இந்த போர். அதோடு நிற்காமல் விவசாயிகள், காய்கறி விற்பனையாளர்களை ஆட்டி படைத்து வருகிறது. ஒருபுறம் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் உள்ளிட்டவற்றிற்கு கடும் தட்டுப்பாடு எழுந்துள்ளது. இதற்கு மத்திய, மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகிறது. சிலிண்டர் இல்லாமல் எப்படி சமையல் செய்வது என்று ஆலோசனை செய்த இல்லத்தரசிகள் கரண்ட் அடுப்புக்கு மாறி வருகின்றனர். மேலும் கிராமங்களில் மக்கள் பழைய நடைமுறைக்கு, அதாவது விறகு அடுப்பை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் சென்னை போன்ற பெருநகரங்களில் வசிக்கும் மக்களின் நிலைதான் பரிதாபம். பெரும்பாலும் பெரும் நகரங்களில் வசிக்கும் பெண்கள் அதிகளவில் அலுவலகம் செல்கின்றனர். இதனால் உணவகங்களை நம்பி பல நாட்கள் குடும்பத்தை நகர்த்தி வந்த சூழலில் தற்பொழுது ஒவ்வொரு நாளும் சமையல் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதிலும் அலுவலகம் செல்லும் பெண்கள் கேஸ் சிலிண்டர் கிடைக்காமல் சமைக்க முடியாமலும் உரிய நேரத்திற்கு அலுவலகம் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இதில் கொடுமை என்னவென்றால், கேஸ் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி சிலர் கள்ளச்சந்தையில் வணிக சிலிண்டரை 4200 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை விற்பனை செய்கின்றனர். அவ்வளவு விலை கொடுத்து வாங்கி கடையை நடத்த முடியாமல் சில ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் சிறு உணவக உரிமையாளர்களும் கடைகளை மூடிவிட்டு செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இந்த தாக்கம் கோயம்பேடு மார்க்கெட் வரை எதிரொலித்துள்ளது. ஹோட்டல்கள் செயல்படாமல் போனதால் போதிய ஆர்டர் கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு கிடைக்காமல் போகவே மார்க்கெட்டில் காய்கறிகள் மூட்டை மூட்டையாக தேக்கமடைந்துள்ளதுடன் விலையும் கடுமையாக சரிந்தும் வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் வெறிச்சோடியது. எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் கோயம்பேடு மார்க்கெட்டில் ஆங்காங்கே காய்கறி மூட்டைகள் மட்டுமே குவிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல்களைப் போல டீ கடைகளும் பெருமளவு மூடப்பட்டுள்ளதுடன் ஒரு சில டீ கடைகள் மட்டுமே இயங்குவதுடன் வடை, பஜ்ஜி போடாமல் இருப்பதால் மிளகாய், வாழைக்காய் போன்றவற்றை வாங்க ஆள் இல்லாமல் குப்பையில் கொட்டும் நிலை உருவாகியுள்ளது. காய்கறி, பழங்களின் விலையை எவ்வளவு குறைத்தாலும் வாங்குவதற்கு ஆள் இல்லாத நிலை நீடிப்பதால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். கேஸ் சிலிண்டர் நிலைமை சீரடையும் வரை இதே நிலை நீடித்தால் நிலைமை என்ன ஆகுமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எங்கோ ஒரு நாட்டில் நடக்கும் போர்தான் என்பதையே மக்கள் உணரக்கூடாத வகையில் இந்த ஒரே போர் மக்களை சுழற்றி எடுத்துவிட்டது. சமையல் எரிவாயுவின் தேவை குறைய குறைய அன்றாட உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுதைக்கு ஒட்டுமொத்த மக்களின் எண்ணமும் ஈரான் போர் எப்பொழுது நிறைவுக்கு வரும் என்றுதான் உள்ளது. போர் தணிவது எப்பொழுது? மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்புவது எப்பொழுது? மாலை முரசு செய்திகளுக்காக கலைமதி செல்வராசா.